Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNEA 2025 பத்தி தான். So ஏராளமான வீடியோக்கள் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். So கண்டிப்பா நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தா எல்லா விஷயமும் இந்நேரம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா யாரெல்லாம் வந்து தொடர்ந்து பார்க்காம இடையில வந்து பார்க்கறீங்களோ அவங்களுக்காக அந்த வாட்ஸ்அப் சேனல். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படினா அடிக்கடி அப்டேட் வரது உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ வந்து அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏனா டெய்லியுமே அந்த கண்டினியூஸா பாக்கும்போது தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸ்ட்ரைட்டா கிளைமாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. சரிங்களா? ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன தவறான புரிதல் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நானா இல்லை மற்ற சேனல்லாம் தெரியல யாரையுமே பார்க்குறதுல என்னன்னு தெரியல. ஸோ அவருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய மாணவர்கள் இன்றைக்கி ஃபோன் பண்ண மாணவர்கள் சொன்னது என்னென்னா டேரெக்டாக போய் அட்மிஷன் போட்டுட்டேன். நான் ஆல்ரெடி இதுக்காக நிறைய வீடியோ போட்டாச்சு. டேரெக்டாக அட்மிஷன் போடுங்க, தப்பு கிடையாது. அது வந்து லோ கட் ஆஃபாக இருந்தால் கொஞ்சம் பணம் இருந்தால் போடுங்கன்னு சொல்லியாச்சு. மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணுங்கன்னு எவ்வளோ வாட்டியோ சொல்லியாச்சு. கவுன்சிலிங் பற்றியும் சொல்லியாச்சு, ரேங்க் லிஸ்ட்டு சொல்லியாச்சு, சாய்ஸ் ஃபில்லிங் கூட எந்த அளவுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லி கொடுத்தாச்சு. இப்போது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் அந்த பேசிக்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தெரியும். ஆனால் எவ்வளவோ பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா நிறைய மாணவர்கள் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் நேராக போய் பணம் கட்டி சேர்றாங்க. 10,000 15,000 5,000 கட்டி புக் பண்ணிடுறாங்க. ஸோ புக்கிங் பண்ணோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா காலேஜு கவுன்சிலிங்லேயே நீங்கள் எங்கள் காலேஜ் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எல்லா சலுகையும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை 7.5 ரிசர்வேஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே கவுன்சிலிங் மூலிமா போனால் தானே கிடைக்கும். அதனால் கவுன்சிலிங் மூலிமாவே எங்கள் காலேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது என்ன ஆகும்னா நான் அன்றைக்கே சொல்லிட்டு திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், அவங்க திரும்பவும் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு வாங்குவாங்க. ஏன்னா எப்போ வாங்குவாங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் டைமில். அது முடிஞ்ச பிற்பாடு எல்லாம் முடிஞ்சு ஐடி பாஸ்வேர்டே அவங்க வச்சுக்குவாங்க, உங்கள்கிட்ட கேட்டு வச்சுக்குவாங்க. ஏன்னா கேட்டால் நீங்கள் தந்து தான் ஆகணும், அட்மிஷன் வேறு போட்டிங்க. ஸோ அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் அவங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்குவாங்க. சார் அதான் புக் பண்ணிட்டோம்ல அவங்க பண்ணால் இப்போ என்னென்னு நினைப்பீங்க. நீங்கள் நினச்ச கோர்ஸுக்கு ஒரு 10,000 இப்போ சிஎஸ்சி கோர்ஸுக்கு 10,000 கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் கட் ஆஃப் கம்மியாக இருந்து அந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்கல சிஎஸ்சி அப்படின்னா கவுன்சிலிங்கில் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். சில டைம் அது அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்க்குறவங்களுக்கே தெரியும். அந்த ரவுண்டில் அவங்களுக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சால் அவங்க அடுத்த கோர்ஸை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு கேட்காம. சில கல்லூரிகள் கேட்டுட்டாவது வைப்பாங்க, சில கல்லூரிகள் கேட்கவே மாட்டாங்க. இப்போ கேட்காம வச்சு நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணி நின்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிடைக்காதுங்கம்மா, அதனால தான் நாங்கள் இது வச்சோம், இதுவும் நல்ல கோர்ஸ் தான், இதுக்கும் பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு உங்கள்கிட்ட மண்டை கிளவிடுவாங்க. ஸோ அதனால் தயவு செய்து இந்த விழிப்புணர்வை எல்லாத்துக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இது மட்டும் பிரச்சனை கிடையாது. நிறையா மாணவர்கள் போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த ஒரு மாதம் சும்மா இருக்க வேண்டியது தானே. சும்மா இருந்தாலே போதும். இல்லைனா ஏதோ ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கிளாஸை போய் ஜாயின் பண்ணலாம். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அட்மிஷன் இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் போட்டானா அவன் பார்த்து நீங்கள் பயந்து போய் நீங்கள் வந்து போட்டுறீங்க. இது எத்தனை வாட்டி சொல்லியாச்சு. ஒரு 5 பேர் போட்டானா என் ஃப்ரெண்டுகள்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் நீங்களும் போய் போட்டுறீங்க, நமக்கு சீட்டு கிடைக்காம போயிருமோன்னு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 1.25 லட்சம் சீட்டு கொட்டி கிடக்குது. அந்த சீட்டு எல்லாமே கவுன்சிலிங்க்கு வரும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நம்ம உரிமை, நம்ம தனியாக போட்டு நம்ம ஐடி பாஸ்வேர்டு போட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து எண்ணற்ற சாய்ஸஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ காலேஜஸ் வச்சுக்கலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வேணாலும் வச்சுக்கலாம், ஒரே காலேஜில் எவ்வளோ பிரான்ச்சஸ் வச்சுக்கலாம்னு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. அண்ட் இன்னொரு விதமாக யோசிக்கிறீங்க, நேராக போனாலும் அதே ஃபீஸ் தான். ஏன்னா இந்த டயர் 2 டயர் 3 டயர் 4ல ஒரு காலேஜ் எல்லாம் டயர் 4 டயர் 3 சொல்லவே வேணாம். என்ன அந்த காலேஜஸ் எல்லாம் அதே ஃபீஸ் தான் கவுன்சிலிங்லேயும் வாங்குறாங்க, டேரெக்டாக போகிறதுக்கும் அதே ஃபீஸ் தான் வாங்குறாங்க. ஒரு சில காலேஜ் டயர் 2லேயும் வாங்குறாங்க. அப்போ என்ன நினச்சிட்றாங்கன்னா நாங்கள் டேரெக்டாக போய் புக் பண்ணிக்கிறோம், அதனால் இப்போ என்ன கவுன்சிலிங் மூலியமாக போனாலும் அதே ஃபீஸ் தானே அப்படின்னு நினச்சிருங்க. ஆனால் இங்கே என்ன மாற்றம் வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த கோர்ஸ் தான். உங்களுக்கான கோர்ஸ் அது கிடைக்கலனா வேறு கோர்ஸ் மாற்றிக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அதையும் ஒத்துக்கிட்டு படிச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். சரிங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இது கொண்டு போய் சேருங்க. சரி, எது வந்து இப்போ சேஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். சேஃபஸ்ட்டுங்கிறத விட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து கடந்த 3 வருஷத்தில் இதுதான் நடந்திருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா தயவு செய்து நீ என்ன கட் ஆஃப் எடுத்தாலும் வெயிட் பண்ணலாம். 150க்கு மேலே இருந்தாலே சேஃபு, பக்கா சேஃபு. அதே 150லேருந்து 100க்குள்ளே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதாவது 150க்கு மேலே இருந்தால் எந்த ஒரியும் பண்ண தேவையில்லைங்கிறேன். அதே 150லேருந்து 100 இருந்தால் சிஎஸ்சி பிரான்ச்சஸ் மட்டும் சில கல்லூரியில் கிடைக்காத தவிர டயர் 2லேயோ டயர் 3லேயோ கிடச்சிரும். ஆனால் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா டயர் 1லேயே கிடச்சிரும். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் கோட்டாவில் சீட்ஸ் இருக்கும். நீங்கள் 100 கட் ஆஃப் வச்சா கூட டயர் 1ல் ஒரு மெக்கானிக்கல் கல்லூரி சேரலாங்கிறது மறந்துடாதீங்க. நீங்கள் வேணால் நான் சொல்கிறது பொய்யா இருந்தால்
நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ரிப்போர்ட் இருக்கா டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது வந்து நல்லா வரும். அப்போ எஸ்சி எஸ்சி எஸ்டியை நீங்கள் வந்து 100 கீழே இருந்தால் கூட வெயிட் பண்ணலாம். 90 95 மாணவர்களுக்கெல்லாம் சீட் கிடச்சிருக்கு. ஒரு டயர் 2லேயோ டயர் 3லேயோ வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகளில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலனாலும் ஒரு மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இஎன்ஐ இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் ஃபார் எஸ்சி எஸ்சி எஸ்டி. எந்த பாதரும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சலுகை வந்து கவுன்சிலிங் மூலிமா கிடைக்கும். 50,000 ரூபா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தராங்க, மறந்துடாதீங்க. ஸோ அதனால் எஸ்சி எஸ்சி எஸ்டி எந்த பயமும் தேவையில்லை. கவுன்சிலிங் தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது. எம்பிசி பிசிஎம் இவங்களுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. 160 பிலோ டு 130. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 160க்கு மேலே இருந்ததுன்னா சத்தியமாக சொல்கிறேன், நல்ல காலேஜில் உங்களுக்கு அந்த டாப் 60 காலேஜ் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துல அதுலேயே உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜில் நல்ல சீட்டு, நல்ல கோர்ஸே கிடச்சிரும். கம்ப்யூட்டரு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கோர் பிரான்ச்சு இல்லை சர்க்யூட் பிரான்ச்சு கிடச்சிரும். இதுவே ஒரு 160லேருந்து 130 இருந்தாலும் சேஃப் தான். ஆனால் சிஎஸ்சி ஓரியன்ட் சில கல்லூரிகளில் கிடைக்காது. 150 கீழே போக 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 கண்டிப்பாக அந்த சிஎஸ்சியை மறந்துடணும். ஏன்னா பெரிய கல்லூரிகளில் முடிஞ்சிடும். வேணுன்னா டயர் 4ல் கிடைக்கும், நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். நல்ல கல்லூரியில் ட்ரிபிள் மாதிரி கோர்ஸ் இருந்தாலும் எடுத்துருங்க. சர்க்யூட் பிரான்ச்சோ கோர் பிரான்ச்சோ எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எம்பிசிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 130 கீழே சார் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 130 கீழே தாராளமாக வெயிட் பண்ணலாம். உண்மை நிலவரம் என்னென்னா டயர் 3 டயர் 4 தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இப்போவே சொல்லிடுறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு போயிட்டீங்கன்னா டயர் 4 தான். ஒரு ட்ரிபிள் மெக்கானிக்கல் அந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ் எல்லாம் போயிட்டிங்கன்னா ஒரு டயர் 3 அட்லீஸ்ட் ஒரு டயர் 3ல் கிடைக்கும் 130 கீழே. அதனால் நீங்களும் கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை. பிசி மாணவர்களுக்கு பிலோ 170 to 150 வந்து சேஃபஸ்ட். ஸோ அப்போ 170 கீழே இருந்தால் 150 முடி சேஃபு. அதே வந்து 170க்கு மேலே இருந்தால் பக்கா சேஃபு. நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கோர்ஸ் வேணாலும் எந்த காலேஜில் வேணாலும் கிடைக்கும். டாப் 10 காலேஜஸில் மட்டும் கிடைக்காது, அது உண்மையை நிலவரம். ஆனால் 170க்கு மேலே இருந்தீங்கனால ஒரு டாப் டயர் 1லையோ டயர் 2லையோ சிஎஸ்சி கோர்ஸஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நீங்கள் நினச்ச கோர்ஸோ கிடச்சிரும். 170லேருந்து 150க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல கோர்ஸ் கிடைக்கும். பட் சிஎஸ்சி லைட்டாக அங்கே ட்ரிஃப்ட் ஆகும். எங்கன்னா ஒரு 160 கீழே வரும்போது 150 155 வரும்போது ட்ரிஃப்ட் ஆகும். ஸோ ஏன்னா பிசி இல்லையா நீங்கள், ஸோ அதனால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சிஎஸ்சி வந்து 160 கீழே வரும்போது அந்த வைப்ரேட் இருக்கும். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். டயர் 1 டயர் 2ல். டயர் 3 டயர் 4ல் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நல்ல கோர்சஸ் எடுத்துட்டிங்கன்னா செகண்டரி பிரான்ச் எடுத்துகிட்டு நல்ல காலேஜில் படிக்கலாம். அடுத்தது 150 கீழே சார் நாங்களும் வெயிட் பண்ண வேண்டாமா பிசி அப்படின்னு கேட்டால் 150 கீழே நான் இப்போவே சொல்லிக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸு பெரிய காலேஜில் கிடைக்காது. ஆனால் உனக்கு நல்ல காலேஜில் அட்டானமஸ் காலேஜில் சீட் கிடைக்கும். அதுக்கான கல்லூரிகள் இருக்குது. 200 கல்லூரிகள் நல்ல கல்லூரி இருக்குது, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. 440 கல்லூரிகளில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் நல்ல கல்லூரி தான். அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு வெகு வேகத்தில் நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக 2 நாளில் தந்துடுறேன். ஏன்னா லிஸ்ட்டு இருந்தால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம்ல உங்கள் ஊரில். ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 180லேருந்து 165 வரைக்கும் ஓகே. ஆனால் 180க்கு மேலே பக்கா நீங்கள் வந்து கவுன்சிலிங் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் 180லேருந்து 165 வரைக்கும் ஓகே தான். இந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த 160 வரும்போது ஒரு 170லே ஆசிலேஷன் ஆயிரும். 170லேயே ஆசிலேஷன் ஆயிரும். ஏன்னா ஓசி இல்லையா, ஜென்ரல் கேட்டகரி. அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆசிலேஷன் ஆகும். பட் நல்ல காலேஜ் கிடைக்கும், சரிங்களா. பட் இந்த 165 கீழே வந்தீங்கன்னா சிஎஸ்சி கிடைக்காது. வேறு ஏதாவது கல்லூரிகளில் சிஎஸ்சி கிடைக்கும், டயர் 3 டயர் 4ல் கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டால் தயவுசெய்து ஓசிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறேன் கவுன்சிலிங் வெயிட் பண்ணால் 150 கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் ஓசிக்கு. ஏன்னா ஒரு வேளை கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு டவுட் இருக்கும். ஏன்னா ஓசி இல்லையா. ஸோ 150 கீழே வந்தால் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ அடுத்தது பிசியாக இருந்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, ட்ரை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸ் ஃபார் அபோவ் 160. ஆனால் அதுவே 160 கீழே இருக்கிற மாணவர்கள் லுக் ஃபார் அனதர் கோர் பிரான்ச்சஸ். ஏதாவது ஒரு கோர் பிரான்ச்சஸ் பாருங்கள். ட்ரிபிளியோ இல்லை இசியோ இல்லை மெக்கானிக்கலோ இல்லை சிவிலோ இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நிறைய மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் வந்து 160 கீழே நீங்கள் எபோவ் 160 தானே சொன்னேன். 160 கீழே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன். ஓகே. இப்போ பிசிஎம் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 எபோவ் ட்ரை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சிஎஸ்சி கோர்சஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து 150 கீழே இருந்தீங்கன்னா பிசிஏ எம்பிசியில் இருந்தீங்கன்னா கோர் பிரான்ச்சஸும் உங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் வைங்க. அப்போ தான் நல்ல கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு எபோவ் 130 இருந்தாலே உங்களுக்கு வந்து சிஎஸ்சி நல்ல காலேஜில் கிடைக்கும், டயர் 1 டயர் 2லே. ஆர் எனி கோர் பிரான்ச்சஸ், அதாவது 130 கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்சியும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆனால் கோர் பிரான்ச்சஸும் வைங்க, அப்போ தான் சாய்ஸ் பில்லிங்கில் கிடைக்கும். ஓசிக்கு வந்து 180லேருந்து 200 வந்து சேஃபு.
175லேருந்து 160லேருந்து மாடரேட், அதாவது ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் கிடைக்கலாம் Tier 3 Tier 4ல். ஆனால் Tier 1 Tier 2ல் கிடைக்காது. 160 to 175 நீங்கள் கோர் பிரான்ச்சஸ் வேணால் கிடைக்கும். ஸோ அதே வந்து சிஎஸ்சி அதாவது பிலோ 160 இருந்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, பிலோ 160 இருந்தீங்கன்னா ட்ரை கோர் பிரான்ச்சஸ் உங்களுக்கு அப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்சி பிரான்ச்சஸ் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பிலோ 150 இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேள்விக்குறி தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா Tier 1 Tier 2ல் எந்த சீட்டுமே இருக்காது ஓசியில். ஏன்னா ஓசி சீட்டு தான் ஃபஸ்ட்டு முடியும். Tier 3 Tier 4ல் சீட் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கான காலேஜஸ் கரெக்டான காலேஜஸ் நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் அது நல்ல காலேஜா, NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்கா, NAC இருக்கா, NARF இருக்கா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, அந்த காலேஜை போய் சுற்றி பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்காங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது பிலோ 150க்கு அந்த ஓசி மாணவர்களுக்கு. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து போய் சேர்றதுக்கான காலேஜஸ் நிறையா இருக்குது. ஏன் நல்ல கல்லூரியிலே வந்து டேரெக்டாக கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஃபீஸ் ஹையராகவும் வாங்குறாங்க. பட் ஓசி மாணவர்கள் கொஞ்சம் 150 கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நம்ம சாய்ஸஸை நிறைய கொடுங்க. நீங்கள் வந்து 50 சாய்ஸ் எல்லாம் கொடுத்தா உங்களுக்கு சீட் கிடைக்காது. ஒரு 100 சாய்ஸாவது அட்லீஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். 100க்கும் மேலே சாய்ஸஸும் கொடுக்கலாம், எவ்வளவோ சாய்ஸ் கொடுக்கலாம். பட் 100 சாய்ஸாவது மினிமம் கொடுங்க. 150 கீழே இருக்கிறவங்க ஓசி மாணவர்கள் கொஞ்சம் பயப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க, இது உண்மையான விஷயம். நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் சாய்ஸ் பண்ணிங்க டைமில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்கள் பேசுவோம். இதுதாங்க நிலவரம். இந்த நிலவரத்தை தெரியாமலே நீங்கள் போய் வந்து என் பையன் 170 கட் ஆஃப் இருக்கா, சீட்டே கிடைக்காதுன்னு சொல்லி போய் நீங்கள் புக் பண்ணுறீங்க, என்னன்னு தெரியல. 100 120 கட் ஆஃப் இருந்தால் கூட இங்கே சீட்டு கிடைக்கும்னு நான் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதில்ல. எனிவே உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதுக்கு தான் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ வெப்சைட்டில் அப்படி ஒரு டேட்டா கொடுத்து வச்சுருக்கிறான். அதுவும் நிறைய பேர் பார்க்குறது இல்லை. அது ஏன்னு தெரியல. நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் எப்படி பார்க்குறதுன்னு. எப்படி பார்க்குறதுன்னு நம்ம சேனல்லே கொடுத்துருக்கேன். டிஎன்ஏ 2025 வெப்சைட் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு அடிங்க, கண்டிப்பாக அது எப்படி பார்க்கலான்னு வரும். ஸோ எனிவே நிறைய விஷயங்கள் பேசுவோம், நிறைய டேட்டாக்கள் இருக்குது, நிறைய கோர் சப்ஜெக்ட் பற்றியும் பேசுவோம், அண்ட் ஆல்சோ கோர்சஸ் பற்றியும் பேசுவோம், அண்ட் நிறைய காலேஜஸ் பற்றி பேசுவோம், ரிவ்யூ பேசுவோம், அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் கரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்டதா. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டே டியூன்டாக இருங்க. ஒரு நாளுமே வீடியோ அந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.